தரங்கம்பாடி கோட்டை கடலின் சத்தத்தோடு வாழும் வரலாறு தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரையின் ஓரமாக அமைந்திருக்கிறது. தரங்கம்பாடி பழமையான பெயர் டிரான்கேபர் எனவும் அழைக்கப்படுகிறது. அங்கேயே கடலோரத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற டானிஷ் கோட்டை அல்லது டான்ஸ் கோட்டை அல்லது மசிலாமணி கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சுமார் 1620ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த டானிஷ் மக்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் கடல்வழி வணிகம் செய்ய நினைத்தனர். அதன்போது தமிழ் மன்னர் தஞ்சாவூர் நாயக்கர் ராஜாவுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்து தரங்கம்பாடி பகுதியில் நிலம் வாங்கி கடற்கரையில் ஒரு பெரிய கோட்டை கட்டினர். அந்த கோட்டையே இன்று நாம் பார்க்கும் தன்ஸ்போர் கோட்டை, ஃபோர்ட் டான்ஸ்போர். அந்த காலத்தில் இந்த கோட்டை வணிக மையமாகவும் வெளிநாட்டவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பண்பாட்டு பரிமாற்றத்தின் பாலமாகவும் இருந்தது. மசாலா பொருட்கள், பட்டுத் துணிகள், மரப்பொருட்கள் போன்றவை இங்கிருந்து கடல் வழியாக ஐரோப்பாவுக்கு சென்றன. கோட்டையின் சுவர்களில் இன்று கூட கடல் காற்று வீசும்போது பழைய காலக்கதைகள் நம்மை நனைத்து விடுகின்றன. அங்குள்ள கடற்கரை, பழமையான கிறிஸ்துவ தேவாலயம், பழைய டானிஷ் வீடுகள் அனைத்தும் இன்னும் வரலாற்றின் நிழலில் நின்று கொண்டிருக்கின்றன. இன்றும் தரங்கம்பாடியில் ஒரு அமைதியான கடற்கரை உள்ளது. அங்கு மாலை நேரத்தில் கடலின் அலைகள் கோட்டையின் சுவர்களை அடிக்கும்போது அதுபோலவே வரலாற்றின் சத்தம் நம்மைத் தொடுகிறது. அந்தக் கோட்டை சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதே அதிசயமானது. அந்தக் கோட்டையின் சுவர்கள் சொல்லும் செய்தி ஒன்று: கடலும் வரலாறும் அழியாது. காலம் மாறினாலும் நினைவுகள் நிலைத்திருக்கின்றன.